ரெடிமேட் மாவு வச்சு இடியாப்பம் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு சுடு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் உப்பு போட்டுக்கோங்க, நெய் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதே சூட்டோட மாவில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் இந்த பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிட்டு பிசைங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி எடுத்துகிட்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க, தேங்காய் போட்டு அரைங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் தேங்காய் பால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வடிகட்டி தேங்காய் பால் தனியாக எடுத்துகிட்டு மிச்சர் உள்ள சக்கையை 2வது பால் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இடியாப்பம் அச்சு போட்டு முறுக்கு புழியில் மாவு வந்து ஃபில் பண்ணிக்கணும். மாவு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி தட்டில் எண்ணெய் தடவி புழிய வேண்டியதுதான். புழிஞ்சதுக்கப்புறம் 7 மினிட்ஸ் குக்கரில் வச்சு எடுத்தால் இடியாப்பம் ரெடி. சூப்பரான இடியாப்பம் தேங்காய் பாலோட சூப்பர் ரெடி ஆகிருக்கு.